மார்க்கெட் சைக்கிள்னு பேசுறேன். மார்க்கெட் சைக்கிள் வந்து ஒரு சைக்கிள் கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் மெனி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் சைக்கிள். எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம பார்க்கணும். நம்பர் ஒன் இஸ் த எக்கனாமிக் சைக்கிள், ப்ராஃபிட்ஸ் அண்ட் சைக்கிள், கிரெடிட் சைக்கிள், டிஸ்ட்ரெஸ் டெப்ட் சைக்கிள், ரியல் எஸ்டேட் சைக்கிள். எக்கனாமிக் சைக்கிள், ஓகே, இந்த 4-5 வருஷமா ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டயோ மற்ற எல்லார்கிட்டையும் நம்ம ஆனந்த் சார் அந்த மாதிரி யார் வந்து பேசினாலும் சரி, அவங்க சொல்றதுல ஒன்னு மினிமமா எனக்கு புரிஞ்சது பிளஸ் பூபதி கிட்ட புரிஞ்சதுன்னு அடிக்கடி பேசுறவங்க புரிஞ்சது பாத்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் சைக்கிள். ஓகே, ஸோ அப்ப அதை வந்து இந்த ஆத்தருமே வந்து டீட்டெயில்டா வந்து ஒரு 2 சாப்டர்ஸ் பேசியிருப்பாரு. ஸோ இட் இஸ் வெரி குட். ஐ ஆல்சோ லேர்ன்ட் ஃபியூ நியூ திங்ஸ். கொஞ்சம் இப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னு பூபதியும் சொல்லுவாங்க, அவங்களும் சொல்லுவாங்க. ஓரளவுக்கு மேலோட்டமா தான் புரியும். பட் இந்த இடத்துல இது உட்காந்து நானே படிச்சனால ஐ காட் லிட்டில் பிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் விச் ஐ வாண்ட் ஷேர் வித் யூ. ஸோ லெட் ஸ்டார்ட் வித் வாட் இஸ் எக்கனாமிக் சைக்கிள். அப்புறம் லாங் டேர்ம் ட்ரெண்ட் இந்த எக்கனாமிக் சைக்கிள் எப்படி பாக்குறது, ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் எப்படி பாக்குறது, எக்கனாமிக் சைக்கிள்ல இந்த கவர்மெண்டோட ரோல் என்ன எப்படி பாக்குறது அப்படிங்கிறத டீடைல்டா நெக்ஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் நம்ம பார்ப்போம். இது வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம்ல அதுக்கு. ஸோ ஒய் யூ ஷுடன்ட் வாட்ச் திஸ் வீடியோ அப்படின்னா, நம்பர் ஒன், you have like no interest in invest in market or anywhere. You are a non-investor. You have zero interest in investment. எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லைங்க, இருக்கிறது போதும், இல்லை நான் வாங்குறது கை கரெக்டா இருக்கு அந்த மாதிரி இருக்கேன். ஸோ எனக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி லேர்ன் பண்றதுக்கு ஆர்வமும் இல்லை, இன்ட்ரெஸ்டும் இல்லை அப்படிங்கிறவங்க பார்க்க வேணாம். ரெண்டாவது வந்து ஐ ஆம் பிலீவர் ஆஃப் லக். ஸோ ஐ பிலீவ் இன் தேர்ட் என்டிட்டி அண்ட் அதர் என்டிட்டிஸ். அந்த லக் ஃபேக்டர்ல எனக்கு என்னென்ன வருது, யார் யார் எனக்கு என்னென்ன கைடன்ஸ் தராங்களோ என் கண் முன்னாடி வந்து கொண்டு வந்து வைக்கிறத நான் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி தனியா ஒன்று படிச்சு இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஐம் அ லக் பிலீவர். மூணாவது வந்து லேர்னிங் ஹவர்ஸ். எது பண்ணாலும் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், வாழ்க்கை ஃபுல்லா படிச்சுட்டே இருக்கணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால எனக்கு திரும்ப உட்காந்து இந்த மார்க்கெட் பத்தி, இது என்ன மார்க்கெட் சைக்கிள் அந்த மாதிரி எனக்கு ஒரு லேர்னிங் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ எம் அவர்ஸ் டு இட் அப்படின்னாலும் பார்க்க வேணாம். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல் ஸ்கெப்டிக்ஸ். கவர்மெண்ட் எது பண்ணாலும் நல்லது பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க, இல்லை கவர்மெண்ட் எது பண்ணாலும் கெட்டது பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு எந்த அட்வான்டேஜும் இல்லை. எதர் பண்றதெல்லாம் நம்ம ஜிடிபி ஏத்துது, இல்ல நம்ம ஜிடிபி ஏறுறதுன்னா சும்மா பிரம்மங்க, ஐ வாஷ் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த செஷன் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா யூ ஆர் ஃபுல்லி ஃபார் ஆர் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட். ஸோ யூ ஆர் அண்டர் த பயாஸ். ஸோ யூ நீட் டு கம் டு நியூட்ரல் பாயிண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒய் த கவர்மெண்ட் டஸ். அது மூலமா நான் ஏதாவது பெனிஃபிட் பண்ண முடியுமா, அது மூலமா அது ஏதாவது இம்பாக்ட் நடக்குது, அதில் நான் பெனிஃபிட் பண்ண முடியுமான்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்கலாம். இல்ல நான் நினைக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னா யூ பெட்டர் லைக் அவாய்ட் திஸ் வீடியோ. எக்கனாமிக் சைக்கிள் நம்ம ஸ்ட்ரைட்டா போறதுக்கு முன்னாடி எக்கனாமின்னா என்னன்னு பார்த்துப்போம். ஓகே, ஸோ எக்கனாமிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஒர்க், அப்புறம் அவுட்புட் வேல்யூ ப்ரொடியூஸ் பர் ஹவர். டெஃபினிஷனா பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம டப்புன்னு ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு சமோசா செய்யறவங்க, உங்களால வந்து 1 மணி நேரத்துக்கு 100 சமோசா பண்ண முடியும். ஒரு சமோசா வந்து 5 ரூபாய். அப்ப நீங்க 5 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா அவுட்புட் வேல்யூ என்ன அப்படின்னா அந்த அவருக்கு 100 × 5 500 ரூபாய் உங்களால சம்பாதிக்க முடியும். ஸோ அப்ப நீங்க வந்து வருஷத்துக்கு 3200 ஹவர்ஸ் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா 3200 into the output value 500. So which is 1,60,000. ஸோ இதுதான் வந்து இந்த பர்சன் வந்து நாட்டுக்காக கான்ட்ரிபியூட் பண்ற எக்கனாமி. ஸோ இப்போ இது வந்து இண்டிவிஜுவல் பார்த்துட்டோம், ஒரு இண்டிவிஜுவல் சேல்ஸ்மேன் அப்படின்னு. ஆனால் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா பிக் ஆர்கனைசேஷன் தான் ஹை ஜிடிபி வேல்யூ கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டாடா மோட்டார்ஸே எடுத்துக்கோமே, அங்கே வந்து ஒரு டீம் ஆஃப் 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. தே ஹேவ் த கெப்பாசிட்டி வித் ஆல் த மெஷின் பவர், தே கேன் மேனுஃபேக்சர் 1 car per hour. அப்புறம் இந்த காரோட வேல்யூ வந்து 10 lakhs. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கார் பண்றதுனால அவுட்புட் வேல்யூ 10 lakhs. அவங்க வந்து நிறைய அந்த சாட்டர்டே சண்டேனா லீவ் எடுக்கணும், அவங்க தான் சொந்த பிசினஸ்லயே லேபர் தானே. ஸோ அதனால அவங்க வந்து ஒரு 2400 ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு. ஸோ 2400 into 10 lakhs.
அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 24 crores. ஸோ இப்போ இந்த டீம் வந்து 24 crores கான்ட்ரிபியூட் பண்றாங்க. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிறவங்க இண்டிபெண்டா டீம் இது மாதிரி அவங்க கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஓவராலாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ ரெவென்யூ எக்கனாமிக் டுவர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா அவங்க இயர்லி டிக்ளேர் பண்ணுவாங்க. அதை அப்படியே எடுத்து நம்ம ஜிடிபியில சேர்த்துக்கலாம். ஓகே, அது என்ன ஜிடிபி டப்புன்னு ஜிடிபிங்கிறியே அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னா அது ரொம்ப சிம்பிள், இன்னும் சிம்பிள். ஸோ இப்போ ஜிடிபினா என்ன அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிஎன்பினா என்னன்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். ஏண்டா அப்ரிவேஷன் எக்ஸ்பிளைன் பண்றியா? ஒன்றும் இல்லை. ஸோ ஜிடிபியோட முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா ஒரு நாட்டோட பார்டர், அதாவது அந்த எல்லைக்குட்பட்டு என்ன பொருள் உற்பத்தி பண்ணாலோ ஏதாவது ஒரு சேவை செஞ்சாலோ அதுக்கு நம்ம காசு வாங்கணும் அப்படின்னா அந்த காசு வாங்குறதான மொத்த மதிப்பை நம்ம வந்து அந்த வருஷத்துக்கு அந்த நாடு எவ்வளோ அந்த மாதிரி ஒரு சேவையோ இல்ல பொருள் உற்பத்தியோ பண்ணி காசு வாங்கியிருக்காங்களோ அதெல்லாம் கூட்டி காட்டுறது தான் ஜிடிபி. ஸோ இதைதான் பாத்தீங்கன்னா எல்லா மீட்டிங்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம ஜிடிபி 3% ஏறிடுச்சு, 5% ஏறிடுச்சு, 6% ஏறிடுச்சு, செம்ம growth இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, ஜிடிபி புரிஞ்சிச்சு, நாட்டோட எல்லைக்கு உட்பட்டு என்னென்ன செய்யறோமோ சேவை பண்றோமோ அதை நான் கணக்குல எடுத்துக்கிறேன். எதனா எடுத்துக்குவீங்க. இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஏரியால வந்துட்டு ஹுண்டாய் கூட தான் மேனுஃபேக்சரிங் பிளான் போட்டிருக்கான். அவனோடதையும் எடுத்துக்குவீங்களா? ஒன் இந்தியன் கம்பெனியா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட். ஸோ ஜிடிபி வந்து எப்படி அப்படின்னா அது வந்து இந்தியன் ஓனரா ஃபாரின் ஓனரா யாரு என்னன்னா பார்க்க மாட்டோம். எங்களோட எல்லைக்கு உற்பத்தி நீ இந்தியனோ வெளிநாட்டவனோ இங்க நீ மேனுஃபேக்சர் பண்ணினா அதை நாங்க எங்க ஜிடிபியில எடுத்துக்கோம். ஏன்னா ஜிடிபி அதுதான் எங்களோட லொகேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஏன்னா ஜிடிபி இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் லொகேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்ப ஹுண்டாயா இருந்தாலும் சரி, டாடா மோட்டார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, நான் ஜிடிபியில சேர்த்துக்கேன். அப்ப டாடா மோட்டார்ஸ் ரீசெண்டா ஜாகுவார் லேண்ட் ரோவர்னா வாங்கினாங்க, அதை கொண்டு போய் அதோட மேனுஃபேக்சரிங் பிளான் யூகேல இருக்கு, அதை சேர்த்துக்குவீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. ஏன்னா அது வந்து இந்தியாவோட பார்டருக்கு வெளியில இருக்கு. அப்ப டாடா மோட்டார்ஸ் ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர் மூலமா என்ன ஒரு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணி அவுட்புட் வேல்யூ வந்தாலும் அதே ஜிடிபியில் சேர்த்துக்கொள்ள மாட்டார்கள். டாடா மோட்டார்ஸ் இந்தியாவுக்குள்ள என்ன மேனுஃபேக்சர் பண்ணாங்களோ அதை மட்டும் தான் ஜிடிபியில சேர்த்துக்குவாங்க. ஓகே, இப்ப ஜிடிபி புரிஞ்சிருச்சு. ஜிடிபி வந்து என் நாட்டுக்குள்ள யார் எவன் எங்க இருந்து வேணா ப்ரொடியூஸ் பண்ணிக்கோ, ஆனா அதை நான் என் எக்கனாமியில சேர்த்துக்குவீங்க. ஸோ இதை வச்சு ஒரு நாட்டுக்குள்ள எப்படி அந்த நாடு வந்து எவ்வளவு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி நாட்டுக்குள்ள எல்லா உலகத்துல இருக்க எல்லா நாடும் இந்த ஜிடிபி வச்சு நம்ம கம்பேர் பண்ணிக்குவோம். ஓகே, அப்ப கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் அதுலயே வந்து ஒரு மாறின மாதிரின்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து நான் வந்து என்னோட நேஷனாலிட்டி நான் இந்தியன் அப்படின்னா இந்தியன் ஓனர்ஸ், இந்தியன் கம்பெனிஸ், இந்தியன் ப்ரொடியூஸ் பண்ற அந்த அவுட்புட் வேல்யூ மட்டும்தான் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல எடுத்துக்கோங்க. ஸோ இது பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிடிபியில வந்து ஃபாரின் பிளஸ் லோக்கல் எல்லாத்தையும் கலந்து போட்டோம். பட் அந்த நாட்டோட அந்த குடிமகன்கள், அந்த நேஷனாலிட்டி, அந்த சிட்டிசன்ஷிப் உள்ள அந்த சிட்டிசன்ஸ் வந்து அவங்க எந்த அளவுக்கு குரோத் கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். ஸோ அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து என்ன காம்பனன்ட்ஸ்னா பார்ப்போம் அப்படின்னா ரெகார்ட்லெஸ் ஆஃப் கண்ட்ரி, அந்த ஓனர் இந்தியன் ஓனரா இருந்தானா அவன் என்ன மேனுஃபேக்சர் பண்ணானோ சர்வீஸ் பண்ணானோ அந்த ரெவென்யூவை நாங்க சேர்த்துப்போம். அப்ப இந்த இடத்துல நம்ம டாடா மோட்டார்ல ஜாகுவார் லேண்ட் ரோவர் யூகேல ப்ரொடியூஸ் பண்ணாலும் மேனுஃபேக்சர் பண்ணாலும் அதோட அவுட்புட்டையும் சேர்த்துக்குவோங்க ஜிஎன்பி. ஆனால் ஹுண்டாய் இந்தியாலேயே வந்து ப்ரொடியூஸ் பண்ணாலும் அவனோட அவுட்புட்டை நம்ம ஒதுக்கிடுவோம். ஸோ ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் ஓனர்ஷிப் ஆஃப் த ப்ரொடக்ஷன். யாருங்க ஓனரு அதுதான் மேட்டர். அவன் இந்தியனா அப்ப நாங்க சேர்த்துக்கோம். ஸோ இப்போ ஜிஎன்பி ஆஃப் இந்தியா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எங்க நாட்டு எல்லைக்குள்ள இந்தியா எல்லைக்குள்ள பண்றியா அதை நான் ஜிடிபியில சேர்த்துக்கோம். அப்ப இதுதான் வந்து ஒரு சட்டில் டிஃபரன்ஸ். இப்ப ஒரு நாட்டோட குரோத்தை நீங்க பாக்குறப்ப ஜிடிபி வச்சு டக்குன்னு பாத்துறீங்க. ஆனா அந்த நாட்டுக்குள்ள இருந்து அந்த சிட்டிசன்ஸ் வாழ்றாங்கல்ல அவங்க எந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பாக்கணும்னா யூ நீட் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். இப்ப வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல, இப்ப இந்த எக்கனாமியை இம்ப்ரூவ் பண்ணணும்டா அப்படின்னு நம்ம இப்ப பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் ஸ்லைட வச்சு பார்த்தோம் அப்படின்னா இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒருத்தர் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாரு, எவ்வளவு மணி நேரம் ஒர்க் பண்றாரு அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா ரீசெண்டா நம்ம ஊர்ல இருந்து இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி தானே இன்ஃபோசிஸ், ஆமா, அவர் வந்து 12 மணி நேரம் வேலை பார்க்கணும், இது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும் ஒரு லாவுமே நம்ம கொண்டு வர பார்த்தோம். 12 hours
டே அதெல்லாம் கொண்டு வர பார்த்தோம். எதுக்கு அப்படின்னா வி வாண்ட் கம்பீட் வித் சைனா இஸ் ஆல்ரெடி டூயிங் 12 hours ஒர்க். அந்த மாதிரி பண்ணும்போது we can produce higher output, we can increase the GDP. ஒரு வே ஆஃப் இன்க்ரீசிங் வந்து அது. அப்படி இல்லை அப்படின்னா we need to put in more people, which we already achieved. We are the number one, right, in the population. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பீப்புளை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், வேலை பார்க்குறவங்க இன்டூ நம்பர் ஆஃப் ஹவர்ஸே இன்க்ரீஸ் பண்ணிட்டா நம்பர் ஆஃப் அவுட்புட் வரும்போது வந்து ஜிடிபி வந்து அதிகமாகும். ஸோ இது மாதிரியே வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஏன் இது பர்த் ரேட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் சைனாஸ் ஒன் சைல்ட் பாலிசி. சைனா வந்து பாப்புலேஷன் கட்டுக்கடங்காம ஏறின நேரத்துல they come in with a policy called a family can have only one child, so which cut down their population. Adu one of the reason India achieved more population or number one, we defeated China-க்கு இந்த ஒரு பாலிசியும். ஸோ இந்த பாலிசினால சைனா வந்து பாப்புலேஷன் எஃபெக்டிவா கண்ட்ரோல் பண்ணாங்க. they were able to optimize lot of things. But again, between like early 2010s or 2014, they started realizing they have aging population and productivities are declining. So அவங்க உடனே கண் முழிச்சிட்டாங்க. they removed this policy and now they are expecting by 2035 they will have like more people and targeting a higher GDP with the help of AI and robots. ஸோ இந்த மாதிரி வந்து சைனா இவனா இம்ப்ரூவ் பண்றாங்க. பட் ஹேவிங் செட் ஹை பர்த் ரேட் இஸ் கோன் கிவ் யூ ஹை ஜிடிபி. அப்ப இப்பதான் நம்ம தான் நம்பர் ஒன் இன் பாப்புலேஷன், நமக்கு வந்து நம்ம ஹை ஜிடிபி அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு செக் இருக்கு. ஹை பாப்புலேஷன் ஹை growth அடிக்க முடியுமா அப்படின்னா there is a check which is productivity. Even though we are highly populated, how productive we are? வெரி சிம்பிள். அதாவது 4 days வீக் 12 hours ஒரு பாலிசி போடுறதுக்கே we have like so much resistance. அதில் உள்ள சாதகங்கள் ஒரு எண்ட் லெவல்ல கூட டிபேட் பண்ணல. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா கேள்வியில நாங்க ஸ்பெகுலேட் பண்ணி நாங்க இதனால என்ன ப்ரோஸ் கான்ஸ் கூட பேசி போட்டிருப்போம். பட் விச் இஸ் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் வியூஸ் வீடியோ. that shows how much people are searching it. Not they need to search கேள்வி, பட் அது ரிலேட்டடா வீடியோ தேடினாலே பாத்தீங்கன்னா இந்தியன் சைடு வந்து வெரி லெஸ். The one which is got highest kid or like a Palki Sharma's 4 hours a day with 4 hours week with 12 hours a day போட்டிருப்பாங்க. அது மட்டும் தான் நான் சர்ச் பண்ணல வந்தது. ஸோ பீப்புள் ஆர் நாட் ஈவன் ஃபோக்கஸிங் ஆன் த ப்ரொடக்டிவிட்டி. இது வந்து ஜென்சில நல்லாவே தெரியுது. ஹேவிங் சீன் த ஜென்சி பீப்புள் நாங்கள் இங்கே கீழே இப்போ ஒர்க் பண்றவங்கள வச்சு அவங்கெல்லாம் கேட்கும்போது, ஸோ இஃப் even though we have high population and we are producing less productivity, we may suffer in the GDP. So that's why we need highly skilled individual to improve the product. இது ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம ஆர்டிகல்ஸ்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹைலி ஸ்கில்ட் அண்ட் இன்னோவேட்டர்ஸ் அவங்களுக்கு வந்து இங்க ஒரு ஸ்கோப் growthனா இல்லாத பட்சத்துல they are leaving the country. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து அந்த சந்திராயன் 3 ஒருத்தர் அவர் சேலரி போட்டிருந்தாலும் அவர் பேர் என்ன மறந்து போச்சு. வீரபத்ரனா இல்ல பூபதி 25 lakhsன்னு ஏதோ போட்டிருந்தாங்கல்ல. அவரு 3 அனுப்புறாரு. அவரோட சேலரி வந்து 25 lakhs. ஒரு 3க்கு சந்திராயன் 3 அனுப்பிச்சவரோட சம்பளம் வந்து 25 lakhs 50 lakhs. அது என்ன சொல்லு, கரெக்டா சொல்லு பூபதி. ஒர்க் அவுட் 12 lakhs per annum. 12 lakhs ஓகே. சந்திராயனுக்கு அனுப்பிச்சவருக்கு 12 lakhs per annum. அதே ஐடில வந்து கத்துக்குட்டி ஃப்ரெஷர்னா பாத்தீங்கன்னா நம்ம காலேஜஸ் போர்டு வைப்பாங்க 26 lakh per annum பேக்கேஜ் இப்படின்னா வைக்கும்போது, அப்ப அந்த அளவுக்கு ஒரு நாலேஜபிள் ஹைலி ஸ்கில்ட் இண்டிவிஜுவல் வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து வெக்ஸ் ஆவாங்க. ஸோ தே ஆல்வேஸ் ட்ரான் இன் டு அதர் ஹைலி டெவலப்ட் கண்ட்ரீஸோட ஸ்பேஸ் டிஃபென்ஸ் அங்கே போயிடுறாங்க. நீங்க எந்த ஒரு இது பார்த்தீங்கன்னாலும் அதை கண்டிப்பா ஒரு 2 இந்தியன் பேர் இருக்கும் அவங்க அதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ even though they have highly skilled, they are failed to recognized. So number 2, education. ஸோ இப்போ எஜுகேஷனுக்கு தான் ஹையஸ்ட் சேலரி கொடுக்கணும். என்னை பொறுத்தவரையும் நான் பார்த்த டெவலப் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா லெக்சரர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், டியூட்டர்ஸ் இவங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த ஹைலி பெய்டு ஜாப்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க நிறைய நாலேஜபிள் லேர்ன் பண்றவங்கன்னா அங்கே போயிட்டு வாழ்க்கை ஃபுல்லா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு சம்பளம் தரான்ல, அதை படிக்கிறத ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லி கொடுத்துட்டு இது பண்றதுக்கு இது ஈஸிலி கெட்டிங் மோர் மணி.
ஆனா அது ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறோம். எங்க இருக்கோம்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ லீவ் இட் டு த கவர்மெண்ட் அண்ட் த மோர் எக்ஸ்பர்ட்ஸ் ஹவு தே ஆர் கோன் அட்ரஸ் ஆன் இட். ஸோ in order to have a high growth, the bottom line is we need to have a combination of population plus productivity. ஓகே. ஸோ அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது நான் லாங் டேர்மா ஒரு கண்ட்ரியோட ஜிடிபியோ ஒரு மார்க்கெட்டோட கண்ட்ரியோட ஜிடிபி வளர்றதுக்கு லாங் டேர்மா எப்படி அவங்க பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டெமோகிராஃபிக் மூவ்மெண்ட்ஸ். ஸோ இப்போ நீ உன் கண்ட்ரி வளரணும்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் they will measure how much you attracted the skilled workforce and innovators inside and outside the country. மைக்ரேட் ஆகி உள்ள எவ்வளோ அட்ராக்ட் பண்றோம் அப்படின்ட்டு இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி இந்த இடத்துல இந்தியா வந்து நம்ம கோட்டை விட்டுட்டு இருக்கோம். இங்க இருக்கிறவங்கன்னா போயிட்டு இருக்காங்க வெளியில, மற்றவங்கன்னா அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ்ட் ஏரியாஸ் கவர்மெண்ட் ஆல்சோ லுக்கிங் இன் டு இட்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ டெமோகிராபிக் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிபின்னு ஒன்று பேசணும்ல, அதோட இன்புட் என்ன? ஒர்க் ஃபோர்ஸ். அப்போ அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் வி நீட் டு சி ஹவு மச் ஆர் அன்எம்ப்ளாய்டு. அப்படி அன்எம்ப்ளாய்டா இருந்தா எப்படி அவங்களுக்கு ஒர்க் அவைலபிள் பண்ணி நம்ம ஜிடிபி இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்கணும். அடுத்து ஆஸ்பிரேஷன். அந்த ரன் பண்றவங்க, வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆஸ்பிரேஷன் வேணும். வி நீட் டு ப்ரொடியூஸ் மோர் ப்ராஃபிட், வி நீட் டு கான்ட்ரிபியூட் மோர் அப்படின்னு. இப்போ இந்த ஆஸ்பிரேஷன் வரணும் அப்படின்னா other person like a owner or like whoever thing, they need to provide balanced work life to get maximum productivity, which again I speak like பூபதியுமே சொல்லிட்டு இருந்தான். இதை நம்ம கிளாடியா டிஸ்கஷன்ல எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம். அந்த பேலன்ஸ்ட் ஒர்க் லைஃப்க்கு வி ஆர் கிவிங் லிட்டில் பிட் ஆஃப் லெஸ் இம்பார்ட்டன்ஸ். ஸோ விச் வில் ஹிண்டர் த ப்ரொடக்டிவிட்டி. ப்ரொடக்டிவிட்டி இல்லாம நம்ம கூப்பிட்டு ஒருத்தனை 12 மணி நேரம் 13 மணி நேரம் வச்சாலும் வி won't get the output. as we discussed, the GDP output தான ரொம்ப முக்கியம், அந்த அவுட்புட் கிடைக்காது. அடுத்து இன்னும் ஐம் கண்டினியூவிங் த லாங் டேர்ம் எக்கனாமிக் சைக்கிள் ரன். அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். ஹவு மச் வி ஆர் அப் டு டேட் இன் த எஜுகேஷன் டு மேட்ச் த கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் ட்ரெண்ட். அப்புறம் எஜுகேஷன் இஸ் த எஜுகேஷன் ப்ரொவைடிங் த காம்பினேஷன் ஆஃப் இன்னோவேட்டர் அண்ட் ஸ்கில்டு லேபர் ஸ்கில்ஸ். இது ரெண்டுமே பார்க்கணும். இதை தான் அகைன் நம்ம இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தில எல்லாருமே வந்து சொல்றாங்க, வி நீட் டு சேஞ்ச் த வே இதெல்லாம் பண்ணும் அப்படின்ட்டு. Okay, so education is important. So if you stick on to what we learned 20 years ago when we are student or 25 years ago when we are student, இருந்தீங்க அப்படின்னா you are missing the next 25 years. என்ன டெவலப்மெண்ட் நடந்தது, என்ன இருந்தது, அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம அந்த 25 இயர்ஸ் பின்னோக்கி இருந்த காலத்தை வச்சே நம்ம டீச் பண்ணிட்டு இருந்தோம். சிலபஸ் அப்டேட் ஆகல, டீச்சர்ஸும் அப்டேட் ஆகல, அப்படியே இருந்தோம் அப்படின்னா we will be lagging behind others. So long term economic cycle trendல அது ஒரு ரெட்ல இருக்கா, ஆரஞ்சில் இருக்கா, கிரீன்ல இருக்கா, நீங்களே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் டெக்னாலஜி. ஹவு மச் வி ஆர் கெட்டிங் இன்ஃப்ரா அண்ட் டெக் சப்போர்ட். ஓகே, இன் திஸ் பிளேஸ் ஐ திங்க் லைக் கவர்மெண்ட்ஸ் ஆர் புஷிங் த இன்ஃப்ரா. நம்ம 3 ட்ரில்லியன் எக்கனாமி 1 ட்ரில்லியன் எக்கனாமின்னு புஷ் பண்றது மாதிரி தான் நான் ஆர்டிகல் தான் படிக்கிறேன், எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஸோ அகெயின் டெக், நியூ டெக்கை யூஸ் பண்ணும். டிஜிட்டலைஸ் பண்ணோம்னா டிஜிட்டலைசேஷன் எல்லாத்துலயும் பண்ணும். அப்பதான் வந்துட்டு வி வில் கேன் க்ரோ மோர் அண்ட் மோர். பார்ட்லி டிஜிட்டலைஸ் பண்றதுனால இட் won't give you ஒரு ஃபுல் ஃபார்ம் ஆஃப் growth கிடைக்காது. ஸோ இந்த நியூ டெக் வரதுனால இப்ப இருக்கிறவங்களுக்கு வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஹோல்டு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா விச் இஸ் அ ப்ராப்ளம். இது ஆல்ரெடி நம்ம 21 லெசன்ஸ்ல பேசிட்டோம். நியூ டெக் வில் கிரியேட் மோர் ஜாப்ஸ் அண்ட் தட் மோர் ஜாப்ஸ் நீட்ஸ் த நியூ ஸ்கில்ஸ். அந்த நியூ ஸ்கில்ஸை லேர்ன் பண்றவங்களா இருக்கணும், நாட் த லேர்ன் அவர்சஸ் ஹூ டிசன்ட் வாட்ச் த வீடியோ டில் நவ். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ யூ நீட் டு ஹேவிங் த ஒரு கியூரியாசிட்டி லேர்ன் பண்றதுக்கு வேணும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஆட்டோமேஷன். ஒரு ஒர்க் ரிப்பீட்டடா நடக்குது அப்படின்னா ஒருத்த மட்டும் நல்லா செஞ்சா பத்தாது, அவனை மாதிரி 10 பேர் வேணும்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஆட்டோமேஷன், ஒரு மிஷின்ஸோ ரோபோட் சாஃப்ட்வேரோ ஹார்ட்வேரோ ஆட்டோமேட் பண்ணீங்கன்னா இட் வில் இம்ப்ரூவ் த அக்யூரசி. ஸோ அப்போ நீங்க அந்த மாதிரி ஒன்றை பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஸ்பான் த மிஷின். ஒருத்தன் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து அவன் பண்றத இந்த மாதிரி அவன் ஃபீட் பண்ணி ஆட்டோமேட் பண்ணும்போது what the other guy can do is he can monitor this machine, இது கரெக்டா பண்ணுதா, அந்த டேட்டாவை எடுத்து வச்சு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ யூ ஆர் கெட்டிங் a நியூ ரோல் rather than going and hitting அந்த ஒரு ஸ்வாடு செய்யணும் இல்ல ஒரு போல் செய்யணும். அப்ப நீ போய் மேனுவலா அடிக்க தேவையில்ல. அப்படித்தானே நம்ம ஓல்டன் டேஸ்ல பண்ணாங்க. இப்ப எல்லாத்துக்கும் மிஷின்ஸ் அண்ட் எவ்ரி திங் இருக்குல்ல. ஸோ ஆட்டோமேஷன் இஸ் ஹெல்ப்ஸ். நெக்ஸ்ட் குளோபலைசேஷன். வி நீட் டு மேக் ஷியூர் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற ஐட்டம்ஸ்
இட் இஸ் ரெக்வயர்ட் இன் த குளோபல் வேர்ல்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வேர்ல்டு எக்கனாமி இன்டெகிரேட் ஆகணும் அப்படின்னு. அப்படி நம்ம இன்டெகிரேட் ஆகுறதுக்கு நம்மளோட எக்ஸ்போர்ட்டிங் வாங்குறதுக்கு மற்றவனுக்கு நிறைய தேவைகள் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ருபீஸ்லேயே ட்ரேட் பண்ணலாம். இந்த ஒரு ரீசன் நம்ம கிட்ட இருந்து வாங்குறதுக்கு அவன் கிட்ட ஒரு வேல்யூ இல்லாதனாலதான் நேத்து பூபதி போஸ்ட் பண்ணிருந்தாரு, ஆயில டாலர்லயே கொடுங்க, ஐஎன்ஆர் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. விச் இஸ் த ரீசன் நம்ம இன்னும் வெல் இன்டெகிரேட்டட் ஆகல வேர்ல்டு எக்கனாமியோட. ஸோ வி நீட் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ விச் தீஸ் ஆர் த திங்ஸ் வி நீட் டு ஃபோக்கஸ் ஆன் டு மேக் ஷுர் இன் த லாங் டேர்ம் அவர் ஜிடிபி க்ரோஸ் இன் அ ரைட் வே. ஷார்ட் டேர்ம் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஷார்ட் டேர்மா ஏறி இறங்குறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இட் ஆல் ஃபால்ஸ் இன் டு தீஸ் திங்ஸ். ஹெட்லைன்ஸ், அந்த ஹெட்லைன்ஸ் என்ன சொல்லுது, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க எக்கனாமி. ஸோ இப்போ ஒரு பஞ்சம் வரப்போகுது, கோவிட் வரப்போகுது அப்படின்றோன்னா எல்லாரும் போயிட்டு மினிமமா செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நம்ம செலவு பண்றது மினிமமா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட் தேவையில்லை, நம்ம மினிமைஸ்டா வாழ ஆரம்பிச்சிடுறதுனால லக்ஸுரி ஐட்டம்ஸ் தேவையில்லை. அப்பதான் கிளீனா எல்லாரும் கொண்டு வந்தாங்க. மக்களுக்கு இதெல்லாம் தான் தேவை, அவனுக்கு தேட்டர் போகணும்னு அவசியம் இல்லை, அந்த மாதிரி பார்க்கு போகணும், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அந்த பஃபேல போய் சாப்பிடணும், அந்த லக்ஸுரி ஐட்டம்ஸ் எதுவுமே அவனுக்கு தேவையில்லை, மினிமம் ஐட்டம்ஸ் போதும் அப்படிங்கிற அந்த 1 இயர்ல லேர்ன் பண்ணோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெட்லைன்ஸ் வில் சேஞ்ச் த வே ஹவு த ஷார்ட் டேர்ம் எக்கனாமி சைக்கிள் எப்படி போகுது அப்படின்ட்டு. அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ். அப்ப ஒரு கவர்மெண்ட் ஒரு 10 வருஷத்துக்கு பிளான் பண்ணிருக்காங்க, அடுத்தும் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ போயிட்டு நம்ம ஸ்விட்ச் பண்ணி விட்டோம்னா அடுத்த கவர்மெண்ட் அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியும். ஸோ திஸ் இஸ் வை த ஸ்விட்ச் இன் கவர்மெண்ட் ஆல்சோ இம்பாக்ட்ஸ் த மார்க்கெட். அப்புறம் ஜாப் ரேஷியோ, எவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கு, அது எல்லாமே பார்ப்பாங்க. ஓகே. அப்புறம் அசெட் அப்ரிசியேஷன். நீங்க வீடு வாங்கி வச்சிருக்கீங்க, எதுனா அப்ரிசியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு குதூகலத்திலே நம்ம போய் செலவு பண்ணுவோம். நானும் அப்படிதான். தப்பு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருவேன். மார்க்கெட்ல எனக்கு 1000 ப்ராஃபிட் வந்துருச்சு, $1000 ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நான் போய் $100 சாப்பிட போவேன், சாப்பாடு செலவு பண்ணுவேன். ஆக்சுவலா நான் என்ன பண்ணிருக்கணும், அந்த $1000 $100 வித்துட்டு போய் நான் பண்ணிருக்கணும். அங்க ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிறதுல பண்ணுவேன். அந்த மாதிரி என்னோட அசெட் லிட்டில் பிட் அப்ரிசியேஷன் இருக்கே, அது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அந்த தப்பை கரெக்ட் பண்ணிட்டேன். பட் சேயிங் ஹவு இட் இஸ் ரியலி ஹேப்பனிங் அப்படின்னு. அப்புறம் மார்க்கெட் ஃபோர்காஸ்ட். ஸோ மார்க்கெட் ஃபோர்காஸ்ட் எல்லாரும் எப்படி தராங்க, அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ஷன் ஆகும். ஓகே. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபோர்காஸ்ட்ல ஒரு சுப்பீரியர் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ யார் வேணா போயிட்டு மார்க்கெட்ல போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இவன் சொல்றான் அவன் சொல்றான்னு கேட்டு போட்டீங்கனாலே அந்த நான் சொன்னேன்ல அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேஸ்ல இருந்து போட்டாலுமே நீங்க 30% ரிட்டர்ன்ஸ்னா எடுத்துடலாம். பியர் மார்க்கெட்ல ஈஸியா எடுத்துருவீங்க. ஓகே. ஆனா ரியல் சக்சஸ் எப்போ வரும் அப்படின்னா when you outperform your peer investor. அப்ப எப்படி நடக்கும் அப்படின்னா, நீங்க உங்க பியர்ஸ் 7 பேர் ரைட்டா பிக் பண்ணிருக்காங்கன்னா நீங்க 8 பிக் பண்ணிருக்கணும், அப்பதான் யூ கேன் டிஃபீட் தம். அதே சமயம் உங்க பியர்ஸோட அந்த மிஸ்டேக், அந்த இன்கரெக்ட் ஸ்டாக், அந்த லாஸ் போற ஸ்டாக்கு கம்மியா பிக் பண்ணிருக்கணும். ஸோ இது ரெண்டுமே நடக்கணும். இது ரெண்டுமே நடக்கணும்னா நீங்க கரெக்ட் ஃபோர்காஸ்ட் பண்ணிருக்க கூடாது. யூ நீட் டு பி சுப்பீரியர் ஃபோர்காஸ்டர். ஸோ அப்ப ஒரு சுப்பீரியர் ஃபோர்காஸ்டிங்க எப்படி அப்டைன் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு கேஸ் ஸ்டடி எடுப்போமே, சும்மா டிபேட் பண்ணுவோம். உங்க ஏரியால இன் அண்ட் அரௌண்ட் 2 கிலோமீட்டர்ல எந்த பிரியாணி பெஸ்ட் அப்படிங்கறத நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க? ரிவ்யூஸ் பார்ப்பேன் ஸ்விக்கில. ஓகே. அப்புறம் டாப் 3 சாப்பிட்டு பார்ப்பேன். ஓகே, சூப்பர். ஓகே வசந்த், நீங்க? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சாப்பிட்டுருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்பேன். நான் லைட்டாக ஒரு டேஸ்ட் பார்த்துட்டு அது அடி மைண்ட். ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் உங்க ஏரியாவுக்கு வரேன், எனக்கு இப்போ பிரியாணி சாப்பிட போகணும், என்னை நீங்கள் பிரியாணி பிளேஸ்க்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னா இதுல எப்படி சூஸ் பண்ணுவீங்க? ஒரு 5 ஃப்ரெண்டு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, பூபதி டாப் 3 சொன்னாரு, அதுல எனக்கு ஒரு இடத்துல தான் பிரியாணி சாப்பிடணும், இப்போ எங்க கூட்டு போவீங்க? அதுல எது எனக்கு பிடிச்சிருக்கோ, அது எது நான் நிறைய டைம் சாப்பிட்டேனோ அதுக்கு தான் உன்னையும் கூட்டிட்டு போவேன். ஓகே வசந்த், நீங்க? சேம் அதான். ஸோ அதுல ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதுல டாப் ஒரு 3 மெம்பர்ஸ் எந்த ஹோட்டலுக்கு ஹை நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களோ அந்த ஹோட்டல்.
மீன் அமாங் த ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்து எந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு நிறைய சொல்றாங்களோ அந்த இது கூட்டு போவீங்க. கரெக்டா? ஒரு சுப்பீரியர் ஃபோர்காஸ்டர் எப்படி டிரைவ் பண்ணிருப்பான் அப்படின்னா, he will go and try each பிரியாணி 2 கிலோமீட்டர் சர்க்கிள்ல இருக்கிற எல்லா பிரியாணி பிளேஸ்லயும் ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடுவான். சாப்பிடும்போது he will go and observe அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்கு அப்படின்னு அப்சர்வ் பண்ணி அவரு வேல்யூ போடுவான். அப்புறம் நான் கொடுக்குற காசுக்கு அவனோட பிரியாணி எவ்வளவு வேல்யூ இருக்கு. நீங்க கூட பண்ணலாம், நான் 200 கொடுத்தாங்க தம்மா துண்டு பிரியாணி தரான், பக்கத்து கடையில நல்லா இருக்கு ஆனா தம்மா துண்டு தான் கொடுக்குறான். இன்னொருத்தன் வந்து 100 ரூபாய்க்கு நிறைய பிரியாணி தரான், நான் 2 நாள் பிரியாணி சாப்பிடலாம்ல. ஓகே, சுமாரா இருந்தாலும் ஓகே. ஸோ இந்த காஸ்ட் டு பிரியாணி வேல்யூ, டேஸ்ட் ஆஃப் த பிரியாணி அண்ட் ஹவு மச் க்ரௌடட், இது எல்லாமே நோட் பண்ணுவோம். அப்கோர்ஸ் வி கேன் ஆட் மோர் அண்ட் மோர் பாயிண்ட்ஸ், பட் ஃபார் டிஸ்கஷன் ஷேக் ஐ brought in 4 பாயிண்ட்ஸ். ஸோ சுப்பீரியர் ஃபோர்காஸ்டர் இது மாதிரி என்னென்ன பாயிண்ட்னா எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு அவன் he will keep in. நாளைக்கே ஒரு புது பிரியாணி பிளேஸ் வருதுன்னு வந்தாலும் he will go and try immediately to get his data up to date. ஸோ இப்படிதான் ஒரு மார்க்கெட்ல இன்னைக்கு வந்து ஒரு ஃபுட் அண்ட் டெக் ஃபுட் எஃப்எம்ஜி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அப்படின்னா, சுப்பீரியர் ஃபோர்காஸ்டர் ஆல்வேஸ் சி இந்த எஃப்எம்ஜி எப்படி பண்றாங்க, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே எப்படி இருக்கு, அவங்களோட பொருளை இவனும் வாங்கி ட்ரை பண்ணுவான், எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி இருக்கு. ஸோ he will know ஓகே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்ததுன்னா ஆப்வியஸா அவனும் எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஏத்த பார்ப்பான். ஸோ சுப்பீரியர் ஃபோர்காஸ்டர் ஓன் ஸ்டாப் இன் அஸ் லைக் இந்த எலிஃபென்ட் ஸ்டோரி மாதிரி அந்த 2 பேர் சொன்னதோட நிறுத்திக்க மாட்டான். யூ ட்ரை டு கோ அண்ட் கவர் அப் ஆல் பாயிண்ட்ஸ் அண்ட் கேதர் ஆல் த இன்ஃபர்மேஷன். ஸோ தட்ஸ் how the superior forecaster. Having said that, let's go into market. அப்ப எப்படி superior forecast பண்ணுவாரு அப்படின்னா, மார்க்கெட் பத்தி இந்த ஸ்டாக் வச்சு யார் யார் என்ன பேசுறாங்க, எல்லாம் நியூஸ் பண்றாங்கன்னு எல்லாத்தையும் as much as டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்காஸ்டர்ல இருந்து அவர் கேதர் பண்ணுவார். கேதர் பண்ண அந்த இன்ஃபர்மேஷனை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபோர்காஸ்ட்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணி வச்சுக்குவாரு. அதுக்கப்புறம் இந்த எல்லாரும் எந்த பாயிண்ட் பேஸ் பண்ணி பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்கன்னு பாயிண்ட்ஸ் தான் கலெக்ட் பண்ணுவாரு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10 பேர் பாசிட்டிவ் சொல்லியிருப்பாங்க, 10 பேர் பாசிட்டிவும் ஒரே ஒரு பாயிண்ட பிடிச்சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவன் வந்து இந்த ஒரு புது பிரேக் த்ரூ டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கான் அதனால வரப்போகுதுங்க, 10 பேரும் அதை வச்சே சொல்லியிருக்கான். வேற நெகட்டிவ் ஃபோர்காஸ்ட் 3 பேர் தான் சொல்றாங்க. 3 பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஈவன் தோ இது பிரேக் த்ரூ டெக்னாலஜினாலும் இது நினைக்கிற growth அச்சீவ் பண்ணணும்னா they need supporting parts which is not there now அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் தருவாங்க. and they are burning the money, I don't know how much they can venture capitalist அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாயிண்ட்ஸ் தராங்க. அப்ப நோன் பாயிண்ட்ஸ் அன்னோன் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு நீங்க எல்லாத்தையும் பண்ணும் போது மட்டும்தான் யூ வில் ஹாவ் மோர் டீடைல்ஸ். அப்ப ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, we need to first, even before gathering all these points, we need to see அந்த ஃபோர்காஸ்டருக்கு என்ன சொல்றோம்னு தெரியுதா, இல்ல சில ஃபோர்காஸ்டர் இருப்பான் அவனுக்கு என்ன சொல்றோன்னே தெரியாது, இன்னொருத்தன் வந்து நான் சொல்ற தப்புனே தெரியாம எல்லாத்தையும் சொல்லிட்டு பாப்புலரா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணின்னு இருப்பான். ஸோ இந்த மாதிரினா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது we need to identify these kind of forecasters and filter it out. ஏன்னா இப்ப நானும் நிறைய பார்த்துக்கேன் யூடியூப்ல வந்து நாங்க மார்க்கெட்ல போட்டு $2 million எடுத்துட்டேன், $10 million எடுத்துட்டேன், பேசிவ் இன்கம் எடுத்துட்டேன், எல்லாரும் வரிசையா எடுக்கிறாங்க. அவன் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அமேசான்ல போடுங்க, கூகுள்ல போடுங்க, டெஸ்லால போடுங்க, இப்படிதான் சொல்றான் அவன் வந்துட்டு. பட் we know from India how much difficult in US மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது. கரெக்டா? ஸோ அப்ப இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இந்தியன் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னாலும் அவன் சொல்ற வேல்யூஸ் எல்லாமே ஹையா இருக்கு. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற பணத்துல எப்படி வாங்குறது அப்படின்னு பாக்குறப்ப நான் பார்க்கும்போது we need to find out. லைக் அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இன்னும் ஒரு 5 பேர்னா இருக்காங்க. ஐ ஃபர்காட் தி நேம், சிஆ ரச்சனா பாண்டே, இவங்கன்னா கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டா பண்ணுவாங்க. அவங்கன்னா ஒன் ஆஃப் த ட்ரஸ்டட் ஃபோர்காஸ்டர் ஃபார் மீ. ஸோ அந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு இந்த ஃபோர்காஸ்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். ஸோ வித் திஸ் இன்ஃபர்மேஷன் இன் ஹேண்ட் நம்ம போய் கம்பெனியை பத்தி கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஸ்டடி பண்ணி need to try to add one more additional unknown information, and if we feel நம்ம capital safe இருக்கும், we will get additional investment return, now you can go and invest, which is what the superior forecaster do. இது சொல்லி பிடிக்கும் போதே எனக்கு டயர்டா இருக்கு, கேட்கறவங்களுக்கு எவ்வளவு டயர்டா இருக்கும், இவ்வளவும் பண்ணி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு. ஸோ that's the reason இண்டிவிஜுவலா நீங்க பண்ண முடியாதனாலதான் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க. பட் we already know ஃபண்ட் மேனேஜர்ஸ்ட போய் பண்ணோம் அப்படின்னா மோர் ஆஃப் த ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு தான் போகுது, நம்ம கம்மியா இருக்கு. நம்ம லாஸ்ட்ல இருக்கும் போதே பாத்தீங்கன்னாலும் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் நம்ம கிட்ட இருந்தே எடுத்துக்குவாங்க, ஃபண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு. ஓகேவா? லாஸ்ட்ல போயிட்டு இருப்போம் கீழே மார்க்கெட்ஸ் இந்த டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கும்போது அவன் வேற சேர்ந்து நான் மெயின்டைன் பண்றேன்னு எடுத்துக்குவான். அப்படிங்கும்போது
நம்ம எப்படி இது பண்றது? ஸோ விச் இஸ் வை வி நீட் டு ஹேவ் ட்ரஸ்டட் கம்யூனிட்டி. அந்த மாதிரி கம்யூனிட்டியில வி டிபேட். இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை இன்னைக்கு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இந்த ஃபோர்காஸ்டர்ஸ்னா நான் பார்த்தேன், அப்படி ஒரு 10 பேர் சேர்ந்து பண்ணும்போது த ஒர்க் கெட்ஸ் லைட்டர் அண்ட் லைட்டர் அண்ட் வி கெட் ஆல் த இன்ஃபர்மேஷன். நம்ம சொல்ல வேணாம் வாங்குறோம் செல் பண்றோம்னு சொல்ல வேணாம், இன்ஃபர்மேஷன் அங்க போட்டுருவோம் இதெல்லாம் தான் கிடைச்சது அப்படின்னு. எவ்ரி ஒன் லெட் தம் ரீட். அதை பண்ணி அவங்க ஓனா டிசிஷன் எடுத்து வாங்குறது வாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ வி நீட் டு கெட் தீஸ் கைண்ட் ஆஃப் சுப்பீரியர் ஃபோர்காஸ்ட் நம்ம கொண்டு வரணும் கம்யூனிட்டியில அப்படின்னு இந்த புக் படிக்கும்போது அதான் தோணுச்சு. அட்லீஸ்ட் ஒரு குவார்ட்டருக்கு ஒரு ஸ்டாக்கையாவது இந்த மாதிரி ஒரு சுப்பீரியர் ஃபோர்காஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம கோல்ஸ் தான் நாங்கள் கேட்டு வாங்கின்னு இருக்கோம் நெக்ஸ்ட் இயருக்கு போடுறது, அதை ட்ராக் பண்றதுக்கு. இது ஆட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் ஹேவிங் செட் நிறைய ஒர்க்கு ஒன் சிங்கிள் பர்சனா பண்ண முடியாது. இஃப் 2 or 3 people is willing to join, we can add a team goal, லைக் கம்யூனிட்டி கோல் நம்ம ஒன்று செட் பண்ணிக்கலாம். ஒரு குவார்ட்டருக்கு ஒரு ஸ்டாக்கை நம்ம சுப்பீரியர் ஃபோர்காஸ்ட் பண்ணுவோமா அப்படின்ட்டு. ஓகே, ஹேவிங் செட் தட், இப்போ இந்த லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் ஈவெண்ட்ஸ் ட்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதமான ஈவெண்ட்ஸ் தான் இம்பாக்ட் பண்ணும். ஒன்று வந்து எண்டோஜினியஸ். இது எதுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னா, இந்த வேர்டு எண்டோஜினியஸ் எக்ஸோஜினியஸ்னா நமக்கு தேவையில்லை. பட் எதுக்கு வேணும் அப்படின்னா, நாளைக்கு ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் ஃபோர்காஸ்டர் பேசுறான் அப்படின்னா அவன் இந்த மாதிரி தான் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவான், எண்டோஜினியஸ் எக்ஸோஜினியஸ். அப்போ அந்த இடத்துல போயிட்டு நம்ம மண்டே சொல்லின்னு இருக்கக்கூடாது. அதுக்கு தான். ஸோ இப்போ எண்டோஜினியஸ் ஈவெண்ட்ஸ்னா மோஸ்ட்லி இட் இஸ் சோல்லி பேங்கிங் ஆன் த பிஸ்னஸ் யார் பண்றானோ அவன் பிளஸ் அவனோட கன்சியூமர். அப்ப பிசினஸ் பண்றவனோட ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் அந்த ரிசல்ட்ஸ் வருமா, அது பேஸ் பண்ணி மார்க்கெட் மாறும். அப்புறம் அவன் எவ்வளவு இன்வென்ட்ரி வச்சிருக்கான், அவன்கிட்ட ஸ்டாக் இல்லையா, என்ன பண்ண போறான் அடுத்த குவார்ட்டருக்கு, இதெல்லாம் அவன் சப்மிட் பண்ணுவான். அப்புறம் அவனோட கன்சியூமரோட அவன் எப்படி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றான், வில் தே கண்டினியூ வித் ஹிம் ஃபார் நெக்ஸ்ட் 1 year. ஸோ இந்த மாதிரி சில ஈவெண்ட்ஸ்னா எண்டோஜினியஸ் ஈவெண்ட்ஸ். எக்ஸோஜினியஸ் ஈவெண்ட்ஸ்னா சம் மேன்மேட் ஈவெண்ட்ஸ் லைக் வார், பேண்டமிக், லைக் டிசாஸ்டர், நேச்சுரல் ஈவெண்ட்ஸ். இல்லை கவர்மெண்ட் வந்து ஒரு புது டாக்ஸ் இல்லை ரிபேட் கொடுக்குறான். அந்த மாதிரி வந்து இந்த பிஸ்னஸ் டு கன்சியூமர் இல்லாத வெளியில இருந்து வர எல்லா ஈவெண்ட்டுமே எக்ஸோஜினியஸ் ஈவெண்ட்ஸ். ஓகே, ஸோ வித் இட் நம்ம ஓரளவுக்கு எக்கனாமிக் சைக்கிள்ல லாங் டேர்ம் ட்ரெண்ட் எப்படி பாக்குறது, ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் எப்படி பாக்குறது, எப்படி எக்கனாமி போகுது அப்படின்னு பார்த்தோம். பட் ஹேவிங் செட் தட் there will be more things to be added upon, which is just an introduction we are getting on. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் சைக்கிள் வந்து கவர்மெண்ட் என்டிட்டிஸ் வந்து நல்லா இம்பாக்ட் பண்ண போறாங்க. அந்த என்ன இம்பாக்டட் என்டிட்டி, அதாவது எந்த என்டிட்டிஸ்னா எக்கனாமிக் சைக்கிள் இம்பாக்ட் பண்ண போகுது அப்படின்னா விச் இஸ் சென்ட்ரல் பேங்க் அண்ட் ட்ரெஷரி அஃபிஷியல்ஸ். அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். சென்ட்ரல் பேங்க், இப்போ சென்ட்ரல் பேங்கோட மெயின் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40-50 இயர்ஸ்க்கு முன்னாடினா அவங்களோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா காசை அச்சடிக்கணும். யாராவது தங்கம் சில்வர் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிக்கிட்டு காசை கொடுக்கணும். இப்படிதான் இருந்துச்சு. பட் இன்ஃப்ளேஷன், இந்த மாதிரி டிப்ரெஷன் இதெல்லாம் வரதை பார்த்துட்டு சென்ட்ரல் பேங்க் ஹஸ் டேக்கன் அ நியூ ரோல் விச் இஸ் டு மேனேஜ் எக்கனாமிக் சைக்கிள் அண்ட் டு கீப் எ செக் ஆன் இன்ஃப்ளேஷன். இது ஒரு பாயிண்ட்டை தான் நாங்கள் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ்ல எக்ஸ்பர்ட்ஸ் இவங்கெல்லாம் கேட்டு படிச்சு தெரிஞ்சுட்டோம். ஸோ அதை வந்து ஒரு புக்லேயே டீட்டெயில்டாக படிக்கும்போது இன்னும் நிறைய நாலேஜ் கிடைச்சது. மேனேஜ் எக்கனாமிக் சைக்கிள் டு கீப் செக் ஆன் இன்ஃப்ளேஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் எப்படின்னா வருதுன்னு பார்ப்போம். டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். ஓகே, ஸோ இது வந்து இந்த சாப்டர் இந்த பர்டிகுலர் கான்செப்ட் படிக்கிற வரையும் மேலாப்ல தெரியும், இவங்க பேசுவாங்க ஓகே எப்படியோ ஏறிச்சு போல, ஏதோ ஏறிச்சு போல, அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ இது படிக்கும்போது ஐ காட் சம் கிளியர் கட் கிளாரிட்டி, நம்மளே எப்படி இன்ஃப்ளேஷன் ஓரளவுக்கு பார்க்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபார் குட்ஸ் இஸ் இன்க்ரீஸ்ட் ரிலேட்டிவ் டு சப்ளை. இப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு பேனா எல்லாரும் நல்லா எழுதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு புது கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அவன் ஒரு நாளைக்கே 10,000 பேனா தான் பண்றான். ஆனா 1,00,000 பேர் வந்து பேனா வேணும்னு ஆர்டர் பண்ண நிக்கிறாங்க அப்படின்னா there is more demand than the supply. அப்ப என்ன பண்ணுவான், இதாண்டா டைம் அப்படின்னு பேனாவோட காசை ஏற்றிடுவான். எவன் கிட்ட சக்தி இருக்கோ கொடுத்து வாங்கிக்கோ அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவனோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா ஏறிடுச்சு, இன்ஃப்ளேஷன். ஓகே, ரெண்டாவது பாத்தீங்கன்னா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். இப்போ நான் சொன்னேன்ல, பேனா தயாரிக்கிறதுக்கு இங்க் வேணும், பிளாஸ்டிக் வேணும், மிஷினரி வேணும், எலக்ட்ரிசிட்டி காஸ்ட், லேபர் காஸ்ட். இப்போ இந்த காஸ்ட் எல்லாம் ஏறிச்சு அப்படின்னா பேனாவோட ப்ரொடக்ஷன் காஸ்டே ஏறும். அப்போ அவன் ப்ராஃபிட்டுக்காக கொஞ்சம் ஏற்றணும். ஸோ விச் இஸ் த காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கரன்சி வேல்யூ இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன். இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு கண்ட்ரி கிட்ட இருந்து வாங்குறோம்.
உதாரணத்துக்கு வந்து மிடில் ஈஸ்ட்ல இருந்து எண்ணெய் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. எண்ணெய் வாங்குறதுக்கு நம்ம என்ன காசு கொடுக்குறோம்? யூஎஸ் டாலர் கொடுக்குறோம். இப்ப யூஎஸ் டாலர் வந்து நம்ம ஒரு யூஎஸ் டாலர் 40 ரூபான்னா நம்ம வந்து இப்ப வந்து ஒரு யூஎஸ் டாலர் 80 ரூபா. இதே ஒரு யூஎஸ் டாலர் 40 ரூபான்னா அதே 80 ரூபாய்க்கு நம்ம 2 லிட்டர் ஆயில் வாங்கலாம்னு வச்சுக்கோங்க. சும்மா சொல்றேன், 1 லிட்டர் ஆயில் 80 ரூபா அப்படின்னா நாங்க ஒரு யூஎஸ் டாலர் கொடுத்து வாங்க போறோம். இப்ப நம்ம கரன்சி ஸ்ட்ரென்த் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா 80 ரூபாய்க்கு 40 ரூபா ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா நம்ம $2 கொடுத்து 2 லிட்டர் வாங்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து கரன்சி அந்த டிஃபரன்ஸ் இன் ப்ராப்ளம். ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் டாலர் டு நம்மளோட கரன்சி வந்து ஏற ஏற நமக்கு பெட்ரோல் விலையும் ஏறி இன்ஃபிளேட் ஆகி இன்னைக்கு 100 ரூபாய்க்கு கிட்ட நிக்குது. ஸோ விச் இஸ் த கரன்சி வேல்யூ இன்டியூஸ்ட் இன்ஃபிளேஷன். சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, நீங்க யார்கிட்ட வாங்குறதுக்கு என்ன கரன்சி யூஸ் பண்றீங்களோ அதோட கரன்சிக்கு நம்ம கரன்சி வேல்யூ யூஎஸ் டாலர் டு ஐஎன்ஆர் வந்து அட்லீஸ்ட் ஸ்டாக்னண்டாக இருக்கணும். இன்ஃபிளேட் ஆகாம இருக்கணும்னா, நம்ம growth அடையணும்னா கீழே போகணும். ஒரு யூஎஸ் டாலர் 80 ரூபானா 5 வருஷத்துல ஒரு யூஎஸ் டாலர் 70 ரூபானா நம்ம growth அடைஞ்சிருக்கோம்னு அர்த்தம். அதே ஒரு யூஎஸ் டாலர் 90 ரூபா போச்சுன்னா நம்ம growth இல்ல, கீழே போயிட்டு இருக்கோம், இன்ஃபிளேட் ஆயிட்டு இருக்கோம், இன்ஃபிளேஷன் ஆயின்னு இருக்கும், நம்மளோட ரிசர்வ் எல்லாம் காலியாதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ சென்ட்ரல் பேங்கோட மெயின் ரோல் என்ன அப்படின்னா திஸ் இன்ஃபிளேஷன் ரெடியூஸ் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will reduce this மணி சப்ளை வெளியில இருக்கிறதுக்கு. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இவன் தான் எல்லாருக்கும் லோன் கொடுத்துருப்பான் ஒரு மாதிரி. அப்ப அந்த இடத்துல இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துவான். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்துறப்ப நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டி தான் ஆகணும். அப்ப காசை வந்து அப்சர்வ் பண்ணிக்குவான். ரெண்டாவது என்ன பண்ணுவான் அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னா விற்பான் இவன் வச்சிருக்கத. அதை வெளில இருந்து வாங்குறவங்க வாங்குறாங்கன்னா அந்த காசு இவங்கிட்ட போயிடும். இவங்கிட்ட போச்சுன்னா அது புழக்கத்துல இருக்காது. ஸோ விச் இஸ் ஹவு ஹி கெட்ஸ் ஆல் த மணி வெளியில சர்க்குலேஷன்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வேல்யூவை கம்மி பண்ணி கொண்டு வருவோம். யாருமே வாங்க மாட்டான், டிமாண்ட் குறையும், சப்ளை அதிகமாகும், அப்போ ஆட்டோமேட்டிக்கா விலையை குறைப்பான். ஸோ இன்ஃபிளேஷன் வந்து கொஞ்சம் செக்ல கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஹாக்ஸ் அப்படின்னு இந்த பேங்க்ஸ் எல்லாம் ஹாக்ஸ் வந்துட்டாங்க, ஹாக்ஸ் வந்து என்ன செய்ய போறாங்க, ஹாக்ஸ் இஸ் கோனா செக் ஆன் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு நியூஸ்ல வரும். அதுக்காக அந்த வேர்டு ஹாக்ஸ் அப்படிங்க. இப்போ அதே சமயம் growth வேணும், கவர்மெண்ட் வந்து growth வேணும்டா அதாவது பண்றா அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணும்போது பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் லோவர் ரேட்ல பண்ணுவான். எல்லார்கிட்ட இருந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் திருப்பி பைபேக் பண்ணுவோம். அப்போ கரன்சி வெளியில டிஸ்ட்ரிபியூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தே ஆர் கால்ட் அஸ் டவுஸ். ஸோ அப்ப இந்த ஒரே ஒரு கான்செப்டை வச்சு மட்டுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறி இறங்குறத வச்சுக்கிட்டு, நான் சொன்னேன்ல முன்னாடி 10 years பேக் வந்து 100 rupees 100% போட்டது 50% ஆச்சுன்னு. இப்ப 100 போட்டதை 150 எடுக்க லேர்ன் பண்ணியிருக்கேன். ஒரு ஜஸ்ட் லேர்னிங் ஒன் கான்செப்ட் பாருங்க. இந்த ஒரு கான்செப்ட் சென்ட்ரல் பேங்க் கான்செப்ட். அதுலயுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும்தான், நான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ட்ராக் பண்ணது இல்லை. ஓகே, அப்ப ஒரு ஹோல் புக் இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸை நம்ம உள்ள சேர்க்கும் போது we can do better investment, which is what like you want to learn and share everyone in the community. ஓகே, ஸோ இப்போ நம்ம சென்ட்ரல் பேங்க் பார்த்தோம். லாஸ்டா கவர்மெண்டோட ரோல் என்ன அப்படின்னா எக்கனாமிக் growthக்கு growth அடையணும்னா they will either cut down the taxes இல்லைன்னா டேக்ஸ் ஏத்தாம வச்சு பார்த்துக்குவாங்க. அப்புறம் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறோம், ரோடு போடுறோம், அப்போ என்ன ஆகும், ஜாப் வரும். ஜாப் வரும்போது வேலை கிடைச்சா காசு வரும், அப்போ அவன் சர்க்குலேட் பண்ணும்போது டேக்ஸ் வரும். ஸோ எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு ஜிடிபி ஏறும். அப்படி அதுவும் இல்லை அப்படின்னா இவனே வந்து ஸ்டிமுலஸ் கொடுப்பான், ரொம்ப வேலைவாசி கம்மி அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டிமுலஸ் செக்ஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து உமன்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த ஃபேமிலி உமன் அந்த அவங்களுக்குலாம் 1000 ரூபாய் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கல்ல. அப்போ அந்த 1000 ரூபாய் அவங்க செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க. அது முன்னாடி அந்த 1000 கிடைக்காது. ஸோ அப்போ அந்த 1000 ரூபாய் அவங்க செலவு பண்ண போகும்போது விச் வில் கிரியேட் மோர் ஜிடிபி அண்ட் ரெவென்யூ. இது எல்லாரும் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, அவங்க இப்போ 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டாங்கன்னா growth வந்துருமா அப்படின்னு பாக்குறீங்க. ஆனா அது அப்படி கிடையாது. இவங்க 1000 ரூபாய் கொடுத்து இப்ப வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. சிம்பிளா வந்து அவங்க வீட்டுக்கு வந்து மிக்சியே இல்லை, 1000 ரூபாய் கொடுத்து ஒரு மிக்சி வாங்குறான்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 ரூபாய் மிக்சி கரண்ட் போகுது இல்ல. ஸோ அவன்கிட்ட மிக்சி 1000 ரூபாய் கொடுத்து நீங்க நான் சேல் பண்ணியிருக்கேன் இப்படி காமிச்சானா அதை காமிச்சு he can take 2x or like multiple x loan ஃப்ரம் த பேங்க். இது மாதிரி ஒரு 10 பேர் பண்ணாங்கன்னா 10,000க்கு அவன் 20,000 30,000 லோன் வாங்கலாம். அப்ப வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா இவன் நல்லா growth ஆகுறான்னு. அப்ப இந்த 1000 ரூபாய் அவன் அந்த மிக்சி செய்யறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு இன்னொருத்த கொடுப்பான். அப்ப அவனுக்கு ஒண்ணு வருதுன்னு சொல்லிட்டு அவனும் லோன் எடுப்பான்.
இவன் கம்பெனில லேபர் ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு சம்பளம் கொடுப்பான் இவங்கன்னா வாங்குறாங்கன்னு. அப்ப என் சம்பளம் இன்னைக்கு 10,000னா எனக்கு 4x லோன் கொடுப்பான், 40,000 லோன் தருவான், ஏன்னா என்னால நான் கட்ட முடியும் அப்படின்னு. ஸோ ஒரு 1000 வச்சுக்கிட்டு we can மல்டிப்ளை லைக் 10x to 100x வந்து அது வந்து ஸ்டிமுலஸ் பண்ணும். இந்த ஸ்டிமுலஸ் செக் இது தெரியாதனாலதான் எல்லாரும் வந்து இந்த பேசிக் இன்கம், இந்த ஃப்ரீ இன்கம் கொடுக்கறது எல்லாத்தையும் வந்து இன்னுமே அது எப்படிங்க எக்கனாமி வளர்ந்துரும் அப்படின்னு தெரியாம ஒரு எக்ஸ்பர்ட்டா இல்லாமல் பேசுறவங்க எல்லாம் வந்து ஒரு லேமனா பேசும்போது அது ஈஸியா இருக்கிறதுனால எல்லாருக்கும் புரியுது. which is why we are the government is facing resistance for these stimulus checks and the freebie movements. ஸோ கவர்மெண்ட் வந்து growth இன்டியூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதே வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் செக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னா they will do the opposite of whatever we said, which is like they will increase the tax, government spending கம்மி பண்ணுவாங்க, stimulus checks கொடுக்க மாட்டாங்க. So this is how the economic cycle or the long term trend, short term trend, and how the entities like central bank and government helps. So which is I conclude my today's